இன்று குடியரசு துணைத் தலைவர் பதவியேற்பு விழா நடைபெறும் நிலையில் இதில் அண்ணாமலை பங்கேற்கவில்லை என்ற தகவலானது வெளியாகியிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லதா. லதா, வணக்கம். சில நாட்களாகவே அண்ணாமலை பாஜக தலைமை மீது அதிருப்தி இருக்கிறதா, உட்கட்சி பூசல் ஏதேனும் இருக்கிறதா என்பது போன்ற பேச்சுகள் தொடர்ந்து எழுந்து வரும் நிலையில் தற்போது டெல்லி பயணத்தையும் புறக்கணித்திருப்பதாக தகவல். என்ன காரணமாக சொல்லப்படுது? முழு விவரம் என்ன? வணக்கம். இன்றைய தினம் குடியரசு துணைத் தலைவர் பதவியேற்பு விழாவானது டெல்லியில் நடைபெற உள்ளது. அந்த விழாவில் பங்கேற்பதற்காக தமிழகத்திலிருந்து பாஜக மாநில முக்கிய நிர்வாகிகள் ஐநார் உட்பட பல முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் டெல்லிக்கு சென்று ஏற்கனவே அங்கே சென்று அந்த விழாவில் பங்கேற்பதற்காக சென்றிருக்கிறார்கள். ஆனால் அண்ணாமலைக்கு அழைப்பு இருந்தும் அவர் டெல்லி செல்லாத ஒரு நிலை இருக்கிறது. அவர் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறார். அவர் டெல்லி செல்லவில்லை. நயினார், அதே போல எச் ராஜா, பொன் ராதாகிருஷ்ணன், வானதி ஸ்ரீனிவாசன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள், அதே போல இணையமைச்சர் மத்திய இணையமைச்சர் எல்முருகன் உள்ளிட்ட பலரும் கூட டெல்லியில் தங்கியிருக்கிறார்கள். ஆனால் தற்பொழுது வரை அண்ணாமலை டெல்லி செல்லவில்லை. முக்கியமாக அவருக்கு அழைப்பு இருந்தும் அவர் டெல்லி செல்ல மறுத்திருப்பதாக தகவலாக நமக்கு கிடைத்திருக்கிறது. கடந்த முறை கூட அமித்ஷாவுடன் தமிழக பாஜக நிர்வாகிகள் கூட்டத்திலும் கூட அண்ணாமலை பங்கேற்காத நிலையானது இருந்தது. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழக முக்கிய பாஜக நிர்வாகிகளோடு ஆலோசனை மேற்கொண்டிருந்தார். உட்கட்சி விவகாரம் தொடர்பாக, உட்கட்சி பூசல் தொடர்பாக பல்வேறு விஷயங்களை ஆலோசனை நடத்தியதாக கூட சொல்லப்பட்டது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் நயினார் நாகேந்திரன், தமிழிசை, வானதி ஸ்ரீனிவாசன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டிருந்தார்கள். அந்த கூட்டத்திற்கும் கூட அண்ணாமலைக்கு அழைப்பு இருந்தது. ஆனால் அவர் பங்கேற்காத ஒரு சூழல் இருந்தது. திருமண நிகழ்ச்சிகளை காரணம் காட்டி பல்வேறு திருமண நிகழ்ச்சிகள் இருப்பதால் நான் அங்கு செல்லவில்லை என்ற ஒரு விஷயத்தை கூட அவர் பொதுவெளியிலேயே செய்தியாளர் சந்திப்பிலேயே குறிப்பிட்டிருந்தார். அதே போல அவர் அங்கு செல்லாததற்கு காரணம் பாஜக தலைமை மீது அதிருப்தி இருக்கிறது என்ற ஒரு செய்திகள் எல்லாம் கூட வெளியாகி இருந்தது. அதற்கும் கூட பதிலளித்த அண்ணாமலை அதற்கு மறுப்பு தெரிவிக்கக்கூடிய வகையில் தான் அவர் பதிலளித்திருந்தார். ஆனால் தொடர்ச்சியாக இவர் இப்படி டெல்லிக்கு செல்லாமல், அதாவது முக்கியமாக இது போன்ற முக்கியமான நிகழ்வுகளாக இருக்கட்டும் அல்லது ஆலோசனை கூட்டங்களாக இருக்கட்டும், தலைமையிடமிருந்து அழைப்பு அவர் செல்லாதது தலைமையின் மீது இருக்கக்கூடிய அதிருப்தியை காட்டுவதாகவே பார்க்கப்படுகிறது. அந்த வகையில கடந்த முறையும் அவர் டெல்லி செல்லாத ஒரு நிலையில இந்த முறையும் அவர் டெல்லி செல்லாத ஒரு சூழல் இருக்கிறது. அதே போல பார்த்தோம்னா, ஒரு புறம் குடியரசு துணைத் தலைவர் பதவியேற்பு விழாவானது ஒரு புறம் நடக்கக்கூடிய நிலையில அந்த கூட்டத்திற்கு பிறகு பாஜக தேசிய தலைவர்கள் அமித்ஷாவாக இருக்கட்டும் அல்லது முக்கிய தலைவர்களை சந்தித்து தமிழக பாஜக நிர்வாகிகள் பேசுவதற்கான வாய்ப்புகளும் கூட இருப்பதாகவே சொல்லப்படுகிறது. இத்தகைய சூழலில் தான் அண்ணாமலை டெல்லி செல்லாத ஒரு நிலை இருக்கிறது. கடந்த முறையும் அவர் அதிருப்தியின் காரணமாக செல்லவில்லை என்றெல்லாம் செய்திகள் வெளியான நிலையில இந்த முறையும் அவர் அழைப்பு இருந்தும் டெல்லி செல்ல மறுத்து இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி லதா.